மத்திய அரசின் கடன் 181.74 லட்சம் கோடி. நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று தங்கம் தென்னரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அக்கறை இருந்தால் கல்வி மற்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை பெற்றுத்தாருங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஸ்டாலின். ஸ்டாலின், தங்கம் தென்னரசு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு? விவரம். கார்த்திகா, தமிழ்நாடு அரசுடைய கடன் மற்றும் நிதி சுமை தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று காலை விமர்சித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டின் மீது உண்மையில் உங்களுக்கு அக்கறை இருந்தால் உங்கள் கட்சியின் அமைச்சர்களிடம் கேட்டு தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் இருக்கும் கல்வி மற்றும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை பெற்று தாருங்கள் என்று நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். இந்த மாதம் மார்ச் 14ஆம் தேதி இந்த வரும் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய நிலையில் இந்த ஆண்டு சுமத்தியுள்ள மொத்த கடன் அளவு என்பது 9.5 லட்சம் கோடி ரூபாய். கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அன்றைய எதிர்க்கட்சித் தலைவர் இன்றைய முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை பேசியிருந்ததாகவும் கமிஷன் கோடிக்கு தமிழகத்தை கடனாக்கியுள்ளார் என்று கடந்த அதிமுக ஆட்சியில் பேசியிருந்த எதிர்க்கட்சித் தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாய் இருப்பதை நீங்கள் அடித்த கமிஷன் எவ்வளவு என்று தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பிய நிலையில் 2014ஆம் ஆண்டு மத்திய அரசு பொறுப்பேற்கும் பொழுது 87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை என்பது தற்போது 2025ஆம் ஆண்டு 181.74 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கிறது. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடி அடித்த கமிஷன் எவ்வளவு என்று எங்களாலும் திருப்பி கேட்க முடியும் என்ற விஷயத்தை நிதியமைச்சர் தெரிவிக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டின் மீது உண்மையில் அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதியை கேட்டு பெறுங்கள் என்றும் கடந்த 3 ஆண்டுகள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார அறிக்கை 2025 பாராட்டியிருக்கும் நிலையில் சமூக வலைதளங்களில் மட்டும் அவதூறை மட்டுமே பரப்புவது இவர்களது அரசியல் முதிர்ச்சிக்கான போதாமையை காட்டுகிறது தவிர வேறு இல்லை என்ற அடிப்படையில் தற்போது விமர்சனம் ஒன்றை தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்பதை சொல்லியிருக்கிறார். கார்த்திகேயன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்டாலின்.